பெண்களுக்கு பல சலுகைகள் இந்த இஸ்லாம் கொடுத்தாலும், பெண்களுக்கு பல சோபனங்களும் பல நன்மைகள் இந்த இஸ்லாம் கொடுத்தாலும் கூட, நாளை மறுமையில் ஆண்களை விட நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிஅராஜ் பயணம் போன எனக்கு நரகமும் சொர்க்கமும் காட்டப்பட்டது. ஊரித்துன் நார், எனக்கு நரகம் காட்டப்பட்ட போது ஃபஇதா அக்ஸரு அஹ்லிஹா நிசாஉ யக்ஃபுர்னா, அந்த நரகத்தில் அதிகமாக பெண்களை நான் பார்த்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் யக்ஃபுர்னா பில்லாஹி, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களா? கிடையாது. அவர்கள் தன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யல, ரசூலுக்கு மாறு செய்யல, இஸ்லாத்துக்கு மாறு செய்யல. ஏன் நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருந்தார்கள்? காரணம், தொட்டு திருமணம் செய்த தன் கணவனுக்கு மாறு செய்தார்கள். அதனால் நரகத்தில் அல்லாஹ்வால் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது நாளை மறுமையில் பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்கு காரணம் தன் கணவனுக்கு மாறு செய்வது. அந்த நரகத்தை விட்டு பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் தன் கணவனுடைய பொருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெண்களிடத்தில் 2 கெட்ட குணம் உண்டு. பெருமானார் சொன்னாங்க, முதலில் பெண்கள் பிறரை சபிப்பார்கள், இரண்டாவது பெண்கள் நன்றியை மறப்பார்கள். தன் கணவன் செய்த நன்றியெல்லாம் மறந்து தன் கணவனுக்கு மாறு செய்துவிட்டு, உன்னோடு வாழ்ந்து நான் என்னத்த சந்தோஷத்தை கண்டேன், இந்த வார்த்தையெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னவர்களுடைய நிலை மறுமையில் அல்லாஹ் அவர்கள் முகத்தையும் பார்க்க மாட்டான் என்றார்கள்.